இதுக்கு உண்மையிலேயே நிரந்தர தீர்வு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவத்திலும் இருக்கா இல்லையா, இதை நமக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? இப்போ ஒரு செல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுனாலே அதுக்கும் குளுக்கோஸ் சர்க்கரை வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது மரபு ரீதியாக மூதாதையர்களிருந்து வர்றதும் இருக்கு. ரெண்டாவது நம்மளுடைய தவறான உணவு பழக்கங்களாலையும் வரக்கூடியதாகவும் இருக்கு. செரிமானத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் செரிமானத்துக்கு எவ்வளோ குறைவான வேலையை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சர்க்கரை நோயிலே 2 ரகம் இருக்கு. ஒன்று மதுமேகம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்று பிரமேகம். மேக்சிமம் இது யாருக்குமே தெரியாது. இப்போ மதுமேகத்துக்கும் பிரமேகத்துக்கும் என்ன வித்தியாசம்? 2. நம்மளுடைய இந்த சர்க்கரைங்கிற இந்த பிரச்சனை ஏன் வருது, எதனால் வருது, முதல்ல சர்க்கரைனா முதல்ல அடிப்படையில் என்ன? சர்க்கரை நோயை உணவு பழக்கங்களில் வச்சு நம்மளால் சரி செஞ்சுக்க முடியுமா? எனக்கு கண் பிரச்சனையிலேருந்து கால் பிரச்சனை வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள்லேருந்து எல்லாமே அதிகமாக இருக்குது. இதுக்கு உண்மையிலேயே நிரந்தர தீர்வு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவத்திலும் இருக்கா இல்லையா, இதை நமக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பதிவு. நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே சர்க்கரை தான். நீங்கள் ஒரு சாப்பாடு எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்குறீங்கனாலே அது எல்லாமே சர்க்கரை தான். அப்போது இந்த சர்க்கரை அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே அது வந்து குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸாக மாறினா தான் அது வந்து நம்ம செல்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. நம்ம செல்கள் சரியாக இயங்குறதுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து செல்களுக்கு ஃபியூயலாகவும் வேலை செய்கிறது, எரிசக்தியாகவும் இருக்கிறது. அதே மாதிரி செல்களுடைய மூமெண்ட், இப்போ ஒரு செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுனாலே அதுக்கும் குளுக்கோஸ் சர்க்கரை வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உறுப்புகளுடைய நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், உறுப்பு நல்லா செயல்படணும் அப்படின்னா அதுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படும். அடுத்தது இந்த உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு சர்க்கரை தேவைப்படும். அடுத்தது நமக்கு நல்ல மூளையில் வந்து நல்ல மெமரி பவர் இருக்கணும், நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு லேர்ன் பண்ணணும், நமக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து குளுக்கோஸ் வந்து போதுமான அளவு இந்த உடம்பு வந்து இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா குளுக்கோஸ், அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா கிளைக்கோஜன்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கிளைக்கோஜனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கடுமையான பசி எடுக்குது, கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் உங்களால் அந்த உணவுப் பொருளை சாப்பிட முடியாமல் இருக்கும். வேலை காரணமாக சாப்பிடாமல் இருக்கலாம், சூழல் காரணமாகவும் சாப்பிடாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அந்த பசியை வந்து போக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய அந்த நேரத்தில் வந்து அந்த பசியை வந்து போக்கி அந்த நேரத்தில் உங்களை நியூட்ரலாக வச்சுக்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த உடலால் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சது போக எக்ஸ்ட்ராவாக இருக்குது குளுக்கோஸு அப்படின்னா அதுதான் வந்து சர்க்கரையாக நமக்கு மாறுது. குறிப்பாக இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹெரிடிட்ரியா, அதாவது மரபு ரீதியாக மூதாதையர்களிருந்து வர்றதும் இருக்குது. ரெண்டாவது நம்மளுடைய தவறான உணவு பழக்கங்களாலையும் வரக்கூடியதாகவும் இருக்குது. இதுதான் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சர்க்கரைங்கிற அந்த விஷயத்துக்கான அடிப்படை காரணம் இதுதான். ரெண்டாவது, வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, மதுமேகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுதான் மதுமேகம்னு எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்ல வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அது என்ன பிரமேகம் அப்படின்னா, மதுமேகம் வந்து இப்போ மரபு ரீதியாகவும் நம்ம உணவு பழக்கங்கள் தவறாக இருக்கிறது மூலியமாகவும் மன உளைச்சல் காரணமாகவும் வரக்கூடியது தான் மதுமேகம். பிரமேகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட போய் இருக்கும்போது அந்த பெண் சுகாதாரமான சூழ்நிலையில் இல்லாத பல ஆண்களோட உடலுறவு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பெண் உறுப்புல கிருமி தொற்று ஏற்படும். அந்த கிருமி தொற்று ஏற்படுது இல்லையா, அந்த கிருமி தொற்று ஏற்பட்ட பெண்ணோட இன்னொரு ஆண் வந்து போய் இணை சேர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆணுறுப்புல தொற்று ஏற்பட்டு அது வந்து சிறுநீரகத்தை பாதிச்சு. எப்படி சிறுநீரகத்தை பாதிக்கும்? ஏங்க, ஆணுறுப்புக்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகம் முடியக்கூடிய இடமும் அந்த வளைஞ்சு வரும் பாருங்க, கீழே நரம்பு மாதிரி 2 நரம்பு வரும், அது முடிகிற இடமும் ஆணுறுப்பு தொடங்கக்கூடிய இடமும் ஒன்று தான். சிறுநீரகத்தோட எண்டு பாயிண்ட்டும் ஆணுறுப்போடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய கிருமிகள் நேரடியாக வந்து சிறுநீரகத்துக்குள்ள போய் சிறுநீரகத்தை பாதிச்சு அதன் மூலியமா உடம்புல ரத்தத்தை, ஏன்னா சிறுநீரகத்தோட வேலை என்ன, ரத்தத்தை சுத்தகரிக்கிற வேலையும் இருக்கு. அப்படிங்கிறப்ப அசுத்தமான ரத்தம் இது போய் கணையத்தை பாதிச்சு அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு ரொம்ப கடுமையா இருக்கும். இவர்கள் மதுமேகத்துக்கான மருத்துவமோ உணவு பழக்கங்களையோ கடைபிடிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு 1% கூட வேலை செய்யாது. நல்லா பாருங்க, இந்த மாதிரி கிருமி தொற்றால ஆணுறுப்புல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஒரு பூஞ்சா மாதிரியோ அங்கங்கே சிவப்பா டாட்டா இருக்கும். இது எல்லாமே இதனால தான் ஏற்படுது. மெயினாக வந்து அது விலை மாதுகள்கிட்ட மட்டும்தான் போகணும் இல்லை, மனைவியோட மாதவிடாய் நாட்களில், குறிப்பாக மனைவியோட மாதவிடாய் நாட்களில் உடலுறவு வச்சுக்கிட்டாலும் அங்கேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்படும்.
இல்லைன்னா ஓரின சேர்க்கையாளர்கள் ஆசன வாயுவில் செக்ஸ் வச்சுக்கும் போதும் அங்கே வந்து இருக்கக்கூடிய கிருமி தொற்றாலையும் அந்த ஆணுறுப்பில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சர்க்கரையாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு தெரியாத ஒரு பக்கம் இருக்குது சர்க்கரைக்கு. என்ன அப்படின்னா, இவர்கள் மதுமேக மருந்துகளை வாங்கி சாப்பிடுவாங்க, அங்கே 1% கூட அங்கே வேலையே செய்யாது. இது பிரமேகத்துக்கான மருத்துவம் பார்த்தா மட்டும்தான் இந்த பிரமேகத்துக்கான பிரச்சனையை வந்து அவங்க வெளியே வர முடியும். ஸோ இதுக்கு மதுமேகம் இருக்கிறவங்களுக்கும் பிரமேகம் இருக்கிறவங்களுக்கும் என்ன உணவு பழக்கங்கள் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுமேகம் பிரமேகம் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உணவுகள் எல்லாமே கஞ்சியா எடுத்துக்கிறது. கஞ்சினா நான் சொல்ற மாதிரி தண்ணி கஞ்சியா கிடையாது, களி மாதிரி செய்யறது. அரிசியவே வந்து நல்லா வறுத்து அடைச்சி பொடி பண்ணி அதை வந்து நல்லா கஞ்சி மாதிரி கெட்டியாக களி மாதிரி காய்ச்சி அதுலேயே மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்லாம் உள்ளே சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜீரகம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா செரிமானத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செரிமானத்துக்கு எவ்வளோ குறைவான வேலையை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. குறிப்பாக இந்த பருப்பு வகைகளை சேர்த்துக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்திடணும். பருப்பு வகைகளை சேர்த்துக்காம பருப்பு மிதக்கிற தண்ணி, பருப்பு குழம்பு மேலே தண்ணி மிதக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றி சாப்பிட்றது, புளி ரசத்தை தவிர்த்துட்டு நெல்லிக்காய் ரசம் எடுத்துக்கிறது, வெண்ணெய் எடுத்த மோர் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. குறிப்பாக பேக்கெட் ஐட்டம்ஸ் நிறுத்துறது, இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா கஞ்சி வடித்த சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. கஞ்சி வடிச்சிருக்கணும், வடித்த சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, குறிப்பாக பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கடுமையான உடல் உழைப்பை கொடுத்துட்டு தான் நீங்கள் இந்த உணவுகள் எடுத்துக்கணும். வெறுமனே நான் உட்காந்து சிஸ்டம் பார்ப்பேன், வீட்டில் வேலையை பார்ப்பேன், கார் ஏறி வெளியில் போவேன், வெளியில் நான் சும்மா சாதாரணமாக வெளியில் போயிட்டு வருவேன், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன் இருந்தீங்கன்னா நீங்கள் செரிமானத்துக்கு அதிகமான வேலை வைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவே கூடாது. இப்போ பருப்பு, முட்டை, கோழி, மீன் இதெல்லாம் அதிக சத்துள்ள பொருள் தானே, இதெல்லாம் நான் சாப்பிடணும் தானே, சாப்பிட்டா தான் நான் சத்தாக இருக்க முடியும். 100% நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஃபேக்ட். ஆனால் அந்த உணவு செரித்து உங்கள் உடம்புக்கு எனர்ஜியாக மாற்றுற அளவுக்கு நீங்கள் என்ன உடல் உழைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? கண்டிப்பாக கிடையாது. அப்படிங்கிறப்ப செரிமானத்துக்கு ரொம்ப குறைவாக கொடுக்கக்கூடிய காய்கறிகளையும், கொய்யாக்காய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு, பப்பாளி கொஞ்சம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகளை சாப்பிட்றத விட கீரை சூப்பாக எடுத்துக்கிறது இன்னும் நல்லது. இதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பேலன்ஸ்டு டயட்டு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுமேக நோயாளிகள் மதுமேகத்துக்கான மருத்துவம் எடுக்கிறதுக்கும் பிரமேக நோயாளிகள் பிரமேகத்துக்கான மருத்துவம் எடுக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. மதுமேக நோயாளிகள் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய உணவுகள், பாரம்பரிய அரிசிகள், அந்த காலத்துல ஏன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு, அந்த உணவுப் பொருட்கள் இன்னும் விற்கிது. அந்த உணவுப் பொருளுக்கு மாறணும். அடிப்படையில் இருக்கக்கூடிய உணவுல இருந்து எல்லாத்தையுமே மாற்றும் போது சர்க்கரை நோயோட தாக்கத்திலிருந்து நிறையவே வெளியே வரலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரமேக நோயாளிகளுக்கு சித்த மருத்துவத்தில் தான் தீர்வு உண்டு. 100% சித்த மருத்துவத்தில் தான் அவங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மருத்துவம் சித்த மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்ப கட்ட காலங்கள்லேயே நம்ம வந்து மாற்று மருத்துவத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாற்று மருத்துவத்துக்கு வந்து அவங்க உடல்ல இருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சர்க்கரை நோய் வந்தவர்கள் இனி வந்து அவங்களோட உடம்பை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சர்க்கரை நோயே என் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு மரபு உணவுகளும் மரபு வாழ்வியல் மட்டும்தான் அதுக்கு ஒரே தீர்வு. அப்போது உணவு பற்றின புரிதல்கள் நம்ம அதிகமாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அடுத்த தலைமுறைக்கு இந்த புரிதலை அதிகமாக வளர்த்து கொடுத்தோம்னாலே இந்த சர்க்கரை மாதிரியான கடும் நோயாளி ஆகிறதுலேருந்து அடுத்த வர தலைமுறையை காப்பாற்ற முடியும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.